My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் இந்த ரெண்டு இடத்துல எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு சார். இப்போ ஸ்டேட்ல கிடைச்ச சீட்டு நல்ல சீட்டா தெரியுது. ஆல் இண்டியா கோட்டால இருக்கிற காலேஜை விட அல்லது அங்கே கிடைச்சிருக்கிற டீம் யூனிவர்சிட்டி அல்லது கவர்மெண்ட் காலேஜை விட ஸ்டேட்ல எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோ அல்லது பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸோ அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ என்ஆர்ஐயோ வாட் எவர் அந்த சீட் வந்து எனக்கு ஃபீஸிபிளாக தெரியுது. நான் இங்கே ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். ஆல் இண்டியாவில் ஆனால் ஆல்ரெடி நான் ரிப்போர்ட்டிங் கொடுத்துட்டேன் சார். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு எம்சிசி தரப்புலேருந்து ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர் இஸ் அ விண்டோ ஃபார் ரெசிக்னேஷன் ஆஃப் ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட். வருகிற 3ஆம் தேதிக்குள்ள, செப்டம்பர் 3ஆம் தேதிக்குள்ள நீங்கள் உங்களுடைய ஆல் இண்டியா கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஆல் இண்டியா கோட்டாவில் ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ஒருவேளை நான் அலாட்மெண்ட் ஆர்டரே டவுன்லோட் பண்ணலை, காலேஜுக்கு ரிப்போர்ட்டே பண்ணலை, ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுறலான்னு இருக்கேன் அப்படின்ற மாணவர்கள் இந்த ப்ராசஸ் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை யார் ஆக்சுவலாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு காலேஜ் எனக்கு கிடச்சிது. அந்த காலேஜில் போய் நான் ஜாயின் பண்ணிட்டேன், என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துட்டேன், ஃபீஸ் பே பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகாமல் நான் வெளியே வர முடியுமா? தமிழ்நாட்டில் அல்லது வேறு ஸ்டேட்டில் கிடைச்ச சீட்டில், ஸ்டேட் கோட்டா சீட்டில் நான் வந்து சேர்ந்துக்க முடியுமா? இன்னும் ஒரு சிலருக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் கவர்மெண்ட் காலேஜஸே கிடச்சிருக்கும். தமிழ்நாட்டில் நல்ல கவர்மெண்ட் காலேஜஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைச்சதை விட நல்ல பெட்டரான ஒரு இன்ஸ்டியூஷன் கிடச்சிருந்துருக்கலாம். அப்போ நான் இங்கே சேரணுன்னா என்ன சார் பண்ணுறது? அங்கே செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகிடுமா அப்படின்ற கேள்வி நிறைய மாணவர்களுக்கு இருக்குது. அதுக்குரிய கிளாரிஃபிகேஷன் எம்சிசி தரப்புலேருந்து ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ரெஃபரன்ஸ் இஸ் மேட் டு ரிக்வெஸ்ட் பீயிங் ரிசீவ்ட் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் who have been allotted seats through state counseling and now want to resign their round 1 seat allotted through MCC. Such candidates can resign their round 1 seats within the period 2 p.m. of 31/8/2024. இன்னைக்கு மதியானம் 2 மணிலிருந்து 3/9/2024 செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஃபோர் ஃபீச்சர் இல்லாமல் செக்யூரிட்டி டெபாசிட் லாஸ் ஆகாமல் நீங்கள் அந்த சீட்டை ரிசைன் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி டெபாசிட்டை பற்றி தான் சொல்கிறாங்க சார். ஃபீஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபீஸ் அந்த கன்சர்ன் காலேஜஸில் தான் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. அந்த காலேஜஸ் வந்து தே ஹாவ் தேர் ஓன் ரீஃபண்ட் பாலிசி. அந்த ரீஃபண்ட் பாலிசியின் அடிப்படையில் உங்களுக்கு வந்து ஃபீஸ் அப்படிங்கிறத ரீஃபண்ட் பண்ணணும் ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ இது வந்து ஆஸ் பர் த ராம்ஸ் வந்து ரீஃபண்ட் அப்படிங்கிறது பண்ணணும். அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில டீம் யூனிவர்சிட்டிஸ் அல்லது சில தனியார் கல்லூரிகள் அல்லது சில காலேஜஸ் அப்படிங்கிறது எப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் போய் ரெசிக்னேஷன் சொல்லி லெட்டரில் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை அவங்க என்ன பண்ணணும், பை டிஃபால்ட் அவங்க வந்து ஆன்லைனில் ஜென்ரேட் பண்ண ஒரு லெட்டரை அவங்க ஆன்லைனில் லாகின் பண்ணி இந்த கேண்டிடேட் வந்து ரிசைன் பண்ணுறாருங்கிற ஒரு லெட்டரை ஜென்ரேட் பண்ணணும். அதை நம்ம பண்ண முடியாது, பட் காலேஜஸ் கேன் டூ இட். ஓகேங்களா? காலேஜஸில் நீங்கள் போய் சொல்லும்போது ஆன்லைனில் ரெசிக்னேஷன் லெட்டரை அவங்க ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும். அந்த லெட்டரை நீங்கள் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அந்த லெட்டர் ஆன்லைனில் ஜென்ரேட் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் வரும். நான் சேரவே இல்லை சார், நான் வந்து ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த விதமான இதுவும் செய்ய வேண்டியதில்லை. ஆஸ் யூஷுவல் நீங்கள் கவுன்சிலிங்கில் ஸ்டேட் கோர்ட்டில் கிடச்ச சீட்டில் நீங்கள் சேர்ந்துக்கலாம். அல்லது திருமண ஆல் இண்டியா கோட்டாலேயே செகண்ட் ரவுண்ட் போகிறேன் அப்படின்னாலும் போகலாம். இப்போ ரிசைன் பண்ணிவிட்டு திருமண ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுக்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகலாம். ஆல் இண்டியா கோட்டா 5ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. இப்போ நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க, ஆல்ரெடி சேர்ந்துட்டு ரிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் திரும்ப கட்ட வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். நீங்கள் சேரவே இல்லைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். நீங்கள் அதில்னா ரீஃபண்ட் வந்துடும், அல்லது நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு போகிறதுனால நீங்கள் போய்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 1க்கு தான் ரெசிக்னேஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ப்ராசஸ் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிக் டேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. பட் நாட் இன் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் செகண்ட் ரவுண்ட் ஆர் செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட்டுக்கு முன்னாடி அல்லது செகண்ட் ரவுண்டுடைய ரிப்போர்ட்டிங் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாளில் ஒரு ஃபைன் டேட், கட் ஆஃப் டேட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் சீட்டை ரிசைன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை தமிழ்நாடு காலகாலமாக கொடுத்துட்டு வராங்க. இந்த ஆண்டும் கண்டிப்பாக கொடுப்போம்னு சொல்லி ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டா சீட்டு தமிழ்நாட்டில் இப்போ தான் நமக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டோட ரெசிக்னேஷனை பற்றி இந்த வீடியோவில் நான் பேசலை. பட் தேர் வில் பி அன் ஆப்ஷன் ஃபார் தமிழ்நாடு ஆஸ் வெல். ஒரு செகண்ட் ரவுண்ட் டைமில் உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரெசிக்னேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். என்ன கேட்டால், காலேஜ் கிடச்சிருச்சுன்னா ரிசைன் பண்ணுறதை பற்றி யோசிக்காதீங்க, அந்த காலேஜில் சேர்ந்து படிக்கிறத பற்றி யோசிங்க. அதுக்கு தகுந்த மாதிரியான டிசிஷன் அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே எடுத்துருந்தால் அது நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசைப்பட்றேன்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனல் ஒரு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம கொஞ்சம் டைம் எடுத்து அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண அமுத்தி விட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்கள் கொடுக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.